இந்த ஊருக்கு பேரு திருவட்டாறு. இந்த திருவட்டாறு பெயர் காரணத்தை பார்ப்போமா? இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பரளையாறு, கோதையாறு, தாமிரபரணி இது மூணும் இதை சுத்தி ஓடுறதுனால இந்த ஊர் பேரு திருவட்டாறுன்னு ஆச்சு. இது மூவாற்று முகம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்குன்னு ஒரு கதை இருக்கு. அந்த கதை என்னன்னு பார்ப்போமா? வாங்க தல புராணத்துக்கு போகலாம். பிரம்மதேவர் இந்த இடத்துல ஒரு யாகம் வளர்த்துறாரு. இந்த யாகத்துக்கு அவர் தன்னுடைய மனைவியான சரஸ்வதி தேவிய கூப்பிடல. மனைவியா கூப்பிடலனாலும் கலைமகளா அவங்கள கூப்பிட்டுருக்கணும் இல்லையா? கூப்பிடாம அந்த யாகம் பண்ணினதுனால கலைமகள் ரொம்ப கோவப்பட்டு அந்த யாகம் பண்ணும் பொழுது பிரம்மதேவர்ல இருந்து வாயில வந்திருக்கிற மந்திரங்கள் எல்லாம் தவறா போகுது. அதுல அந்த யாகத்தோட பலனே வேற மாதிரி ஆகி அந்த யாகத்திலிருந்து கேசன் கேசின்னு சொல்லி அரக்கர்கள் வராங்க. இவங்க ரொம்ப அழிவை ஏற்படுத்துறாங்க. அந்த நேரத்துல பெருமாள் என்ன பண்றாருன்னா அந்த கேசனை அழிச்சு அங்க அவனை வதம் பண்றார். அதுக்கு மேல ஆதிசேஷன் இருக்கார். அந்த கேசன் தப்பிக்க முடியாதபடி. அந்த கேசனுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கரங்கள் இருக்கு. அவன் அதுல இருந்து ஆதிசேஷனை தாண்டி வெளியில வர ட்ரை பண்றான். அப்போ பெருமாள் ஆதிசேஷன் மேல சயனகோலம் கொண்டிருக்கிறார். அந்த கேசனோட 12 கரங்களையும் ருத்ராட்சமும் கொடுக்கிறார். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை சுத்தி சிவாலய ஓட்டம் அப்படின்னு சொல்லி 12 கோவில்களுக்கு சிவாலய ஓட்டம் ஓடுவாங்க. அது முடிகிற இடம் இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவில் தான். அதுக்கும் இந்த 12 ருத்ராட்சத்துக்கும் தொடர்பு இருக்கு.